ஓம் ஐயப்பா சரணம் சரணம், ஹரிகர சுதனே சரணம் சரணம். ஐயப்பா சரணம் சரணம், ஹரிகர சுதனே சரணம் சரணம். பம்பையின் பாலா சரணம் சரணம், பந்தளவேந்தே சரணம் சரணம். ஐயப்பா சரணம் சரணம், ஹரிஹர சுதனே சரணம் சரணம். ஹரிஹர சுதனே சரணம் சரணம். சுவாமியே சரணமையப்பா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 16ஆம் நாள் 28/2/2026 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் நாம் தொடங்குகின்ற காரியங்களெல்லாம் நிறைவேற பெற்றோர்கள், பெரியோர்கள், குருவானவர்கள், ஆசிரியருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. இந்த மந்த வாரத்தில் எந்த ஒரு சுப காரியங்களையும் செய்யக்கூடாது. இறை வழிபாடுகள், சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகள், சனீஸ்வர பகவானுக்கு எண்ணெய் காப்பு வழிபாடுகள், இந்த எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனைகள் செய்வது, ஐயப்பனுடைய வழிபாடுகள், இவற்றுக்குத்தான் சனிக்கிழமை சிறப்பு. எனவே சனிக்கிழமையில் சுப காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது. அதுபோக நாம் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலே எண்ணெய் பூசி ஸ்நானம் செய்வது, எண்ணெய் தேய்த்து முழுகுவது, இதைத்தான் தமிழ் மூதாட்டி ஔவை அழகாக சொன்னாள். அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் என்று ஒவ்வொன்றாக சொல்லி வந்து சனி நீராடு. சனிக்கிழமையிலே உடலிலே உள்ள உஷ்ணங்களை போக்குகின்ற வரையிலே எண்ணெய் தேய்த்து நீராட வேண்டும் என்கின்ற வகையில் அமைந்திருப்பது. எனவே நாமும் இந்த சனிக்கிழமையிலே சனீஸ்வர பகவானையும் வழிபாடு செய்து, விஷ்ணுவையும் வழிபட்டு, சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய பூஜை வழிபாடும் கலந்து இறையருளையெல்லாம் பெறுகின்ற வகையிலும் இப்பொழுது இந்த மாசி மகா மகோத்சவங்கள் பல்வேறு ஆலயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மாத்தளை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்பாள் ஆலயத்தினுடைய இந்த மாசி மகா மகோத்சவம் நாளை மறுநாள் 2ஆம் தேதி திங்கட்கிழமை பௌர்ணமியோடு சேர்ந்த அந்த நாளிலே பஞ்சரத பவனியோடு கூடியதாக தேருற்சவம் சிறப்பாக நடைபெறுகிறது. அதேபோல் இன்னும் பல ஆலயங்களிலும் இந்த மாசி மகத்தை ஒட்டியதாகிய உற்சவங்கள் நடைபெறுகின்ற ஆலயங்களிலே நாளைய தினம் ஒரு சில ஆலயங்களிலே தேர் திருவிழா, நாளை மறுநாள் மாசி மகத்திலே தீர்த்த உற்சவங்கள், இவ்வாறான சிறப்போடு கூடியதாகவும் இந்த பூஜைகள், வழிபாடுகள், உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவ்வாறு ஆலய வழிபாடுகளுக்கு நாம் செல்லுகின்ற பொழுது நமது சமய கலாச்சார விழுமியங்களை அடுத்த சந்ததிக்கு எடுத்து கூறுகின்ற வகையிலே ஆண்கள் வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து கோயிலுக்கு போகணும். இப்போ கோயிலுக்கு போகிறதுன்னு சொன்ன உடனே கருப்பு வேட்டி, சிவப்பு வேட்டி, பச்சை வேட்டி, நீல வேட்டி, மஞ்சள் வேட்டின்னு அவரவ இஷ்டங்களுக்கெல்லாம் வியாபார ஸ்தாபனங்களிலே வியாபாரத்துக்கு வைத்திருக்கிறார்கள். வாங்கி வாங்கி அவர்கள் கட்டிக்கொள்வது. காவி வேட்டி, இந்த மஞ்சள் சிகப்பு வேட்டி யார் கட்டுவதென்றால் துறவரத்தை நாடுகின்றவர்கள், இல்லறம் வேண்டாம் என்று ஒதுங்குகின்றவர்கள், இந்த ஆன்மீகத்துறையிலே தங்களை லயப்படுத்தி கொள்ளுகிறவர்கள், நாம் ஒரு துறவரம் போகிறோம், சந்நியாச நிலைக்கு போகின்றவர்கள்தான் இந்த காவி வேட்டி கட்டுவது, மஞ்சள் வேட்டி, சிவப்பு வேட்டி கட்டுவது. ஏனே இல்வாழ்வில் இருப்பவர்கள் வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து ஆலய வழிபாடுகளுக்கு செல்ல வேண்டும். தாய்மார்கள் பற்றி சேலை அணிந்து செல்ல வேண்டும். இவ்வாறு நம்முடைய கலாச்சார உடைகளோடு நாம் ஆலய வழிபாடுகளுக்கு செல்ல வேண்டும். அங்கே சென்று வீண் வார்த்தை பேசாமல் இறை நாமாக்களை, இறை சிந்தனையிலிருந்து நாங்கள் பிரார்த்தனை பண்ண வேணும். அந்த இறை வழிபாட்டிலே இவ்வாறு ஈடுபடுகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்பும் நமக்கு கிடைக்கின்ற வகையில் அமைந்துவிடக்கூடியது. நாளைய தினம் பிரதோஷ விரதம்
நாளை ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷ விரதம் சிவன் ஆலயங்கள் வருகின்ற பிரதோஷ விரத பூஜையிலும் கலந்து இறையொளி பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.